நடிகை ரைசா வில்சன் என்ஜாய் பண்ணுறாங்கன்ற புகைப்படங்கள் வெளியாகிருக்கு. விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமாக மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமானவங்க ரைசா வில்சன். இவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வரவேற்பு கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க. தனுஷ் ராசி நேயர்களே, வர்மா, எஃப்ஐஆர், பொய்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி வித் காதல், கருங்காப்பியம்னு படங்கள் நடித்தாங்க. தொடர்ந்து பல படங்கள் நடித்தாலும் அந்த படங்கள் வெற்றி அடையலை. பிக் பாஸ் சீசன் 1 போட்டியாளராக கலந்துக்கிட்டு எல்லாருடைய கவனத்தை இவங்க ஈர்த்தாங்க. சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ரைசா நீச்சல் குளத்தில் எடுத்த புகைப்படங்கள் மற்றும் கிளாமர் லுக்கில் எடுத்த புகைப்படங்கள் பகிர்ந்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க. சமீபத்தில் கோவாவிற்கு தோழியுடன் சென்ற ரைசா அந்த 2 பீஸ் ஆடை அணிந்து எடுத்திருக்கக்கூடிய புகைப்படங்களை பகிர்ந்து ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க. இப்போ அந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. விஜய் சாருக்கு அவ்வளோ லவ் எங்கிட்ட தான் முதல்ல சொன்னார். மனம் திறந்திருக்கிறாங்களா கௌசல்யா. நடிகர் விஜய் அப்படின்னாலே அனைவருக்கும் பிடிக்கும். இளம் வயது விஜய் அப்படின்னா அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருப்பார். இவர் செம க்யூட்டாக இருந்த படங்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் நல்ல ஹிட் கொடுத்தது. அதிலும் பிரியமானவளே, நேருக்கு நேர், பிரியமுடன், குஷி போன்ற படங்களில் க்யூட்னஸ் சற்று அதிகமாக தான் இருக்கும். இந்த வரிசையில் பிரியமுடன் படம் அனைவருக்குமே மனதை கவர்ந்த படமாக தான் இருந்து வந்துச்சு. அதுவும் நடிகர் விஜய் அவர்களுக்கு அதில் கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர் கூட. இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜய் மட்டும் இல்லாமல் நடிகை கௌசல்யா அவர்களும் அழகாக இருப்பாங்க. பாரதிக்கு கண்ணம்மா மற்றும் பூஜாவா எல்லா பாடல்களுமே இன்ன வரைக்கும் எங்குமே கேட்டுட்டு தான் இருக்குது. தற்போது நீண்ட நாட்களுக்கு பிறகு நடிகை கௌசல்யா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் நடிகர் விஜய் அவர்களை பற்றி சுவாரஸ்யமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் நடிகர் விஜய் அவர்களுடைய திருமண தகவல் என்பது ரொம்பவே சுவாரஸ்யமானது. இந்த பேட்டியில் நடிகை கௌசல்யா அவர்கள் சொல்லும்போது, நானும் நடிகர் விஜய் அவர்களும் படப்பிடிப்பிற்காக சென்னையிலிருந்து ராஜஸ்தானுக்கு விமானத்தில் ஒன்றாக பயணித்தோம். அப்போது நடிகர் விஜய் அவர்கள் சங்கீதாவை பற்றியும் அவர்களை திருமணம் செய்து கொள்வதை பற்றியும் சொன்னார். அவ்வளவு லவ் இருந்தது சங்கீதா மேலே விஜய் சாருக்கு அப்படின்னும், அவர் அநேகமாக எங்கிட்ட தான் அதை முதல்ல சொன்னார் அப்படின்ற மாதிரியும் நான் மகிழ்ச்சியோட நினச்சேன். அதோட விஜய் சார் எப்போதுமே ஸ்வீட் ஹார்ட் மற்றும் பணிவுள்ள மனிதனும், இந்த புகழ் மற்றும் பிரபலம் அனைத்திற்கும் பொருத்தமானவர் விஜய் சார் தான். அவர் மென்மேலும் வளர்ந்து உச்சிக்கு போகணும்னு எல்லா தகுதியும் விஜய் சார் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு நடிகை கௌசல்யா அவர்கள் சமீபத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி தான் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அடுத்ததாக விஜய் அவர்களினுடைய படங்கள் எல்லாமே ரீரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஜனநாயகன் படத்திற்காக அவருடைய ரசிகர்கள் காத்துட்ருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.